விஜயை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. எப்படியாவது விஜயை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வெண்ணிலா கிட்ட பேசுகிறாங்க. வெண்ணிலாவும் சரின்னு சொல்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சு வராங்க. ஆட்டோவில் வந்துகிட்டே இருக்கும்போது பசுபதியோட ஆளுங்கள்லாம் பார்க்குறாங்க. ஆட்டோவுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. காவேரி வெண்ணிலா 2 பேருமே சேர்ந்து ஆட்டோலேருந்து அப்படியே இறங்குறாங்க. அங்கே வந்து அப்படியே தப்பிச்சு ஓடுறாங்க. அது பார் ஓடுறாங்க பாரு அவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்க எல்லாருமே சேர்ந்து அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. பின்னாடி போகிறாங்க. வெண்ணிலா பொறுமையாக வந்துரு வெண்ணிலா வெண்ணிலா வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே ஒரு இடம் இருக்குது. அங்கே அப்படியே ஒளிய வைக்கிறாங்க. வெண்ணிலா அமைதியாக இரு சரியா, இவங்ககிட்ட நம்ம மாட்டவே கூடாது. அப்படி நம்ம மாட்டினோம்னா விஜயை வெளியே எடுக்கவே முடியாது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. வெண்ணிலாவும் அப்படியே அமைதியாக இருக்காங்க. ஏய் இங்கே தாண்டா எங்கேயாவது இருக்கணும், தப்பிச்சு ஓடவே முடியாது, கொஞ்ச நேரம் தான் ஆகுது, எங்கேயோ ஒளிஞ்சிருக்காங்க, தேடுங்கடா தேடுங்க, விடவே விடாதீங்க. அந்த காவேரி வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போகவே கூடாது, அந்த வெண்ணிலாவை போட்டு தள்ளணும் அப்படி தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரவுடிகளும் அங்கங்கே தேடிட்டே இருக்காங்க. அப்படியே காவேரி வந்து கிட்ட வரைக்கும் வராங்க. அப்படியே காவேரி அப்படியே உள்ளே போகிறாங்க. வெண்ணிலா 2 பேருமே சேர்ந்து அப்படியே ஒளிஞ்சிக்கிட்டே இருக்காங்க. ஏய் எங்கே இருக்க காவேரி, நல்லா தெரியும் நீ இங்கே தான் எங்கேயோ இருக்கன்னு சொல்லிட்டு, ஆனால் உன்னை விடமாட்டோம், கண்டிப்பாக உன்னை விடமாட்டோம், உன்னை போட்டு தள்ளாமல் விடமாட்டோம், ஒழுங்காக நீயே வந்துரு, எங்ககிட்ட மாட்டின நீ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி அப்படியே கத்துறாரு. கத்தும் போது அப்படியே காவேரியோட அந்த ட்ரெஸ் அப்படியே பார்க்குறாரு. பார்த்தோன்னே தோ இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ரவுடி. அப்படியே காவேரி வெண்ணிலா 2 பேருமே வந்து இன்னொரு இடத்துக்கு அப்படியே ஓடுறாங்க. பின்னாடியே அந்த ரவுடி எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. வெண்ணிலா வா வா கொஞ்சம்